அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு விஷயம், நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஓ நன்றி தகப்பனே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு மனதோடு ஒரு 30 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் செவிகள் திறந்திருக்க வேண்டும். செவிகளுக்கு அடுத்தபடி உங்களுடைய இருதயம் திறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படத்திலிருந்து வருகிற தேவ ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய இருதயங்கள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும், ஆயத்தமாகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாதபடி வாழ்க்கையில பயனும் படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறது போல சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள், அந்த சத்தியத்தில் நாம் நடக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அந்த 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான தேவனுடைய வார்த்தை இது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த இடத்துல அவள் என்பது யாரை குறிக்கிறது? ஆகாரை குறிக்கிறது. ஆகார் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? பாருங்க, இந்த ஆகார் ஆபிரகாம் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறார். சரிங்களா? வீட்டை விட்டு என்ன பண்ணிடுறாரு? அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்ச உடனே அது ஆபிரகாமுக்கு ரொம்ப விசனமா இருக்கு. அனுப்பும்போது ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கு? விசனமா இருக்கு. ஏன்னா ஆபிரகாமுடைய பையன்தான் இஸ்மவேல். அல்லேலூயா. ஆகாரோடு போகும்போது யாரும் போயாகணும்? இஸ்மவேலும் போயாகணும். ஆகாரை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி சாராள் சொல்லிட்டாங்க. அப்போ ஆகார் போகும்போது கூட யாரும் போகணும்? அவன் பையன் இஸ்மவேலும் போகணும். அம்மா போகும்போது கூட யாரும் போயாகணும்? இது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வருத்தமா படுது. சாராள் சொன்னோன்னே கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறான். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுறார். உன் மனைவி சாராள் சொல்றத கேளு, மனைவி சாராள் சொல்றத கொஞ்சம் கேளு, ஆகார வீட்டை விட்டு அனுப்புங்கிறார். கொஞ்சம் மன வருத்தமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். அந்த நேரத்துல ஆகார் வனாந்திரத்துல போறாங்க. வனாந்திர வழியா போறாங்க. அப்போ அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இருந்த ஒரே ஆதாரம் சாராள் தான். ஏன்னா சாராளுடைய வேலைக்கார பெண் தான் ஆகார். அல்லேலூயா. அவருடைய வாழ்வு முழுவதும் சாராளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. சாராள் தான் அவளுடைய எஜமான்.
அவளே வீட்டை விட்டு துரத்தி விட்டா. அல்லேலூயா. அவதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அவளை என்ன பண்ணிட்டா? வீட்டை விட்டு துரத்தி விட்டா. ஆதாரமே இல்லை, வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஏதோ ஆபிரகாம் ஃபுல் செட்டில்மெண்ட்டோட அனுப்பிச்சாரா? அதெல்லாம் கிடையாது. துரத்தியாச்சு, அவ்வளவு. வீட்டை விட்டு போனா போயாச்சு. தண்ணீர் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு துருத்தியில தண்ணி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டா வீட்டை விட்டு. கண்ணீரோடு போறா வீட்டுல இருந்து. யோசிச்சு பாருங்க, என்ன தெரியும்? ஊரு தெரியுமா? உலகம் தெரியுமா? எதுவுமே ஆகாருக்கு தெரியாது. அந்த இடத்துல அவ கண்ணீரோடு கடந்து போறா. எங்க போறேன்னு அவளுக்கு தெரியல. முதல்ல டெஸ்டினேஷன் தெரியல அவளுக்கு. எங்க போய் சேர்றதுன்னு தெரியாம போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தண்ணீரெல்லாம் கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தீந்து போயிடுச்சு. ஏன்னா அலைஞ்சாள், எங்க போறதுன்னு தெரியல. அவ பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கிறா. அதுவும் இஸ்ரவேல் தேசம் வனாந்தர தேசம். அங்க முழுவதும் வனாந்தரம் தான். அங்க போய் அடைக்கலம் தேடுறதுக்கெல்லாம் பெருசா இடம் இருக்காது. இவ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறா. கொண்டு போன தண்ணி எல்லாம் தீந்து போச்சு, உணவெல்லாம் தீந்து போச்சு. இப்பொழுது பிள்ளை மயக்க நிலைமைக்கு போயிட்டான். அவனை கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில போட்டுட்டு, மேல் வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், அவனை கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில போட்டுட்டு கூப்பிடுற தூரத்துக்கு தள்ளி போய் நின்று ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்றா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்றா? அழுது ஜெபம் பண்றா. என் பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா. என் பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு கண்ணீர் விட்டு அழுகிறா. அந்த நேரத்துல தேவதூதன் பேசுறார். பேசி நல்லா கம்ஃபர்ட் பண்றார். உன்னையும் நான் பெரிய, உன் பையனை நான் பெரிய சாதியாக்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாமே சொல்றார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 19வது வசனம் நடக்குது. என்னன்னா, இப்போ பிள்ளை சாக போகுது, தண்ணி இல்லாம, உணவு இல்லாம. அப்போ 19வது வசனத்துல சொல்லப்படுகிறது போல, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு கண்களை திறந்தார். நல்ல ஒரு காரியத்தை, யாருடைய கண்களை திறந்தது? தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. திறந்த பொழுது அவள் என்னத்தை காண்கிறாள்? என்னத்தை காண்றா? தண்ணீர் துறவா? கிணறா? எதை காண்கிறாள்? தண்ணீர் துறவு, கிணறுதான். அல்லேலூயா. அங்க ஒரு ஊற்ற பார்க்கிறா, அங்க தண்ணி இருக்கிறத பார்க்கிறா. என்ன இது ஆவிக்குரிய அர்த்தம்னா, கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்த போது வாழ்க்கைக்கு வழி தெரியுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்குண்டான வழி தெரியும். கர்த்தர் திறக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? கடைசி வரைக்கும் அந்த வனாந்தரத்துல அவ அலைந்து திரிந்து அங்கேயே அவளுடைய ஜீவன் போயிருக்கும். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யாவிட்டால் அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் வழியை எவ்வளவு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கண்களை கர்த்தர் தான் திறக்கணும். நீங்க வேதத்துல நிறைய ஆதாரங்கள் பார்க்கலாம். கர்த்தர் அவன் கண்களை திறந்தார் அப்படின்னு. கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் என்று இருக்கும். நிறைய இடங்கள்ல கர்த்தர் கண்களை திறக்கிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அதனாலதான் வாழ்க்கையில என்ன செய்யறது, என்ன பண்றது, எப்படி போறது, எதுவுமே தெரியல. ஆகார் தேவ சமூகத்துல கதறி அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் ஆகாரின் ஜெபத்தை கேட்டு அவளுடைய கண்கள் என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. கண்ணு திறந்துருச்சு. இப்ப வழி தெரியுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்க வழி தெரியாம வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வழி தெரியாம வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க சுயத்துல நிறைய வழி இருக்குது. இதை படிக்கலாம், இந்த பிசினஸ் செய்யலாம், இந்த மாப்பிள்ளையை பார்க்கலாம், அந்த பொண்ணை பார்க்கலாம், இந்த வீடை கட்டலாம், அந்த வண்டி வாங்கலாம். சுயத்துல இருக்கு. நாளைக்கு என்ன வேலை பண்ணலாம், பிளானிங் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு நியமித்து இருக்கிற அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? வழியா சொல்லுவோமா? உலக பிரகாரமான வழிகள் 1000 உண்டு. ஆனால் தேவன் நம்மை குறித்த வழிதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதற்கு நம்முடைய கண்கள் என்ன பண்ணப்படணும்? திறக்கப்படணும். அவர் தான் அதை திறக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பார். கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அல்லேலூயா.
அதே இடத்துலதான் ஆகார் சுத்தி சுத்தி வர அந்த வனாந்தரத்துல. எங்கேயுமே அவ எதை பார்க்கல? ஆமா, உலகத்துல அப்படிதான். எவ்வளவு நம்ம உலகத்தை சுத்தி சுத்தி வந்தாலும் நம்ம கண்ணுக்கு வழி தெரியாது. என்றைக்கு கர்த்தர் கண்ணை திறக்கிறாரோ, கர்த்தர்னா அவருடைய கண்ணா நம்முடைய கண்ணையா? நம்முடைய கண்ணை திறக்கணும் அவரு. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் இல்ல, கண்ணு திறந்து தானே இருக்கு, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க பார்க்கறதெல்லாம் மாயை. அல்லேலூயா. நம்ம பார்க்கறதெல்லாம் என்னது? மாயை. நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாமே காணல் நீர். எல்லாருமே ஏமாத்துறவங்க, பொய் பேசுறவங்க, கைவிட்டுட்டு போறவங்க, நிலையில்லாதவங்க. நம்ம பார்க்கறதுல ஏதாவது ஒண்ணு நிரந்தரமா இருக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நிலையற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கண்களை திறக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நிலையானது முன்னாடி தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இருந்த வழி தெரியாமல் திக்கு திசை தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறா ஆகார். தேசத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிறவர் ஆபிரகாம். அவருடைய வீட்டுல வேலைக்காரியா இருந்தவ அவரே துரத்தி விட்டுட்டாரு. எங்க போறதுன்னே அவளுக்கு தெரியல. திக்கு திசை தெரியாம சுத்திட்டு இருக்கிற நேரத்துலதான் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அத்தனை நேரம் அவளுக்கு அந்த துறவு கண்ணுக்கு தெரியல. அங்க துறவு இருந்துதானே தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் கண்களை திறந்தாரானால் அதோடு சேர்ந்து வழியையும் திறப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர். ஒரு சொல்லுங்க பாப்போம். அவர்தான் திறக்கணும். கண்களை திறக்கும் போது உங்களுக்கு வழி தெரியும். அல்லேலூயா. அது வரைக்கும் வழி என்ன பண்ணாது? தெரியாது. கர்த்தர் கண்களை திறக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்க கர்த்தரை நல்லா தேடணும். நீங்க எந்த அளவுக்கு ஆகார் கர்த்தரை தேடினாள், கர்த்தர் அவளுடைய கண்கள் என்ன பண்ணாரு? திறந்தார். கண்டிப்பா கர்த்தர் உங்களுடைய கண்கள் இன்றைக்கு திறப்பார். பாருங்க, திறந்ததுக்கு அப்புறம் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, அவள் எதை பார்க்கிறா? தண்ணீர் துறவை பார்க்கிறாள். போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. வழி தெரிஞ்சிருச்சு. இப்ப புரிஞ்சுக்கிட்டா, இனி கர்த்தர் என்ன கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. சாக கிடந்த என்னையும் பிள்ளையும் என்ன பண்ணாரு? காப்பாற்றிட்டாரு. இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பயமுமே இல்லைன்னு அந்த பிள்ளையை எடுத்துட்டு போய் அவ வளர்த்த ஆரம்பிக்கிறா. அல்லேலூயா. பாருங்க, 20வது வசனத்துல சொல்லுது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அல்லேலூயா. ஒரு தாய் என்னுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கர்த்தர் வளர்த்துறாரு. அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய ஜெபம் பிள்ளைகளை வளர்த்தும். தெரியுமா? அதற்கு நானே ஒரு நிதர்சனமான சாட்சியா இருக்கிறேன். தாய் தகப்பனுடைய ஜெபம் பிள்ளைகளை வளர்த்தும். மறந்துடாதீங்க. உங்களுடைய கோபமோ, உங்களுடைய பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையோ பிள்ளைகளை என்ன பண்ணாது? வளர்த்தாது. உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காரியம், நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிற்கிற அந்த நிலை நிறுத்தல் பிள்ளைகளை வளர்த்தோம். வரலையா சொல்லுங்க. தாய் தகப்பன் எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்துல நெருங்குறாங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறாங்களோ, அது யாருக்கு ஆசீர்வாதமா போகும்? சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாமோடு சேர்ந்து சந்ததியும் ஆசீர்வதிச்சாரா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா. ஈசாக்கோட ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து வந்துச்சு? தகப்பன் ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆபிரகாம்கிட்ட இருந்து ஈசாக்கு வந்துச்சு. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்துச்சு? ஈசாக்கு கிட்ட இருந்து வருது. கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதிச்சனால 12 பிள்ளையை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் யோசேப்பை தேர்ந்தெடுத்தனால எப்ராஹிமையும் மனாசையும் ஆசீர்வதிச்சார். அப்படியே வாழையடி வாழையா போகுது பாருங்க. கர்த்தர் தாவீதின் மேல இறக்கம் வச்சனால அவன் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இங்க என்ன சத்தியம் புரியுது? இன்றைக்கு தாய் தகப்பனா இருக்கிற நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். பிள்ளைகளுடைய ஆதாரமே நீங்க தான். நாளைய தாய் தகப்பனாக போற நீங்க வாலிபர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆதாரம். அல்லேலூயா. நாமளே ஒரு ஆதாரம் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் இருப்போமானால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி போய் அமையும்? சொல்லுங்க. நல்லா இருக்குமா? சொல்லுங்க, நல்லா இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. உங்களுடைய பொறுமை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய தாழ்மை,
உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்திட்டு போகும். அல்லேலூயா. அதான் தலை சரியில்லைன்னா என்ன ஆகாது? சரீரம் ஒன்றும் சரி இருக்காது. அல்லேலூயா. முதலே கோணை, அப்ப என்ன ஆயிடும்? முற்றிலும் கோணை ஆயிரும். தலையே சரியில்லைன்னா, ஆமா வரலையோ சொல்லுவோமா? சொல்லுவாங்க தெரியுங்களா? பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா மற்ற மற்ற பக்கத்தில் அக்கத்தில் சொல்லுவாங்க, ஆமா அவங்க அப்பா மாதிரி தானே வருவான் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா உங்க அம்மா மாதிரி தானே வருவா, வேற எப்படி வருவா? சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாம சாட்சியாய் வாழணும். ஆகாருடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டு பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது தேவன் பிள்ளையோடனே இருந்தார். அல்லேலூயா. கடவுள் யார் கூட இருக்கிறாரு? ஆமா, அம்மா ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு உயிரை கொடுத்தது மட்டும் இல்லாம பிள்ளையோட யார் இருக்கிறாரு? காரணம் யாரு? காரணம் யாரு? காரணம் யாருங்க? காரணம் யாரு? காரணம் யாருமா? காரணம் யாருப்பா? சொல்லுங்க. தெரியல போல, அவனுக்கு மறந்துட்டான், கதையை கவனிக்கல. காரணம் யாரு? ஆகார், அவனுடைய தாய். தாய் மட்டும்தானா? இஸ்மவேலுடைய ஆசீர்வாதத்துக்கு தாய் மட்டும்தான் காரணமா? அவனுடைய அப்பா ஆபிரகாமும் காரணம். அல்லேலூயா. அப்பா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இவனையும் ஒரு ஜாதி நீங்க ஆக்கணும்னு. கர்த்தர் அப்பாவினுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைய ஜாதியாக்குறார். அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளையோடனே இருந்து பிள்ளைய கர்த்தரை வளர்த்துகிறார். அம்மா அப்பாவோட ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நல்லா ஜெபம் பண்ணணும். ஆசீர்வாதத்தை கூறுங்கள். அவர்களை ஒரு நாள் திட்டிராதீங்க, சபிச்சிடாதீங்க. நீங்களே அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்களே அவங்கள சபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதற்கப்புறம் எங்க போனாலும் அது நல்லா வாழ முடியாது. அதனால அல்லேலூயா. நான் 1000 ஆசீர்வாதம் ஆசீர்வதிச்சாலும் உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபிக்கலைன்னா செல்லாது. அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைகளை நீங்க தான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். எனக்கு ஐ நோ, தெரியாமல்ல ஒண்ணும் இல்லை. போதகராக இருப்பதனால எல்லா காரியங்களும் தெரியும். அதனால நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படித்தான் இருக்கும். அதற்கு காரணம் பிள்ளைகளோ மற்றவர்களோ கிடையாது, நீங்க தான். அல்லேலூயா. சரிங்களா? நாம எந்த அளவுக்கு முழங்கால் படியிடுகிறோமோ அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா போய் சேரும். அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய ஜெபமும் அர்ப்பணிப்பும் காத்திருத்தலும் பிள்ளைகளுக்கு போய் சேரும். அல்லேலூயா. பிள்ளைகள் சரியில்லைன்னா அம்மா அப்பா சரியா ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. இன்னும் காத்திருக்கணும். சரியா ஜெபம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது, இன்னும் காத்திருக்கணும். பிள்ளைகளுக்காக அவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஏன்னா பிள்ளைகள் யாருடைய சுதந்திரம்? பிள்ளைகள் யாருடைய சுதந்திரம்? கர்த்தரால் வரும் சுதந்திரம். கிஃப்ட். இட் இஸ் a gift from God. கடவுள் கொடுத்த பரிசுதான் பிள்ளைகள். அதை சரியா வச்சிருக்கீங்களா? காரணம் அது சரியா இருந்தாலும் காரணம் நம்ம தான், அது சரியில்லைனாலும் காரணம் நம்ம தான். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளையுடைய ஒழுக்கத்திற்கு காரணம் நம்ம தான், அதனுடைய ஒழுங்கீனத்திற்கும் காரணம் நம்முடைய ஜெபமின்மை. செபிக்கணும், அவங்களுக்காக பிரயாசப்படணும். அடுத்த ஜெனரேஷன் இப்போ இருந்தே நீங்க உங்க வாலிப வாழ்க்கையில கரெக்ட் ஆயிக்கணும். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த வாலிபத்துல நீ கர்த்தரை விட்டுட்ட, சிருஷ்டிகரை விட்டு விட்டாயானால் இதே மாதிரிதான் பிள்ளை பண்ணுவான். அல்லேலூயா. அவனும் என்ன பண்ணுவான்? அதே மாதிரிதான் எல்லா நம்முடைய நடை உடை, பிள்ளைகள் நம்மளுடைய நடையோட பாவனைகளை மட்டும் இல்லை, நம்முடைய கேரக்டரையும் ஃபாலோ ஆகும். நம்முடைய கேரக்டர் அவங்களுக்குள்ள என்ன ஆகும்? எஸ், இட் வில் ஃபாலோ த சேம். நாம இச்சிச்சோம்னா அதுவும் இச்சிக்கும். நாம தப்பா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அதுவும் தப்பா தான் வாழும். நாம பொய் சொன்னோம்னா அதுவும் பொய் சொல்லும். நாம சரியில்லைன்னா அதுவும் நீங்க சொல்லலாம். ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ஆனா இப்ப நான் மாறிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். செல்லுபடி ஆகாது. நீங்க உடனே கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து மன்றாடி, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்க வளர்த்துங்கப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்க கொண்டு வாங்கப்பான்னு சொல்லணும். சரிங்களா? பிள்ளைகள் பெற்றாருடைய பிம்பம் தான். அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்தா யார் அதுல பார்க்கலாம்? பெற்றவர்களை பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சரி. கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்த பொழுது ஆகாருக்கு
வழி தெரிந்தது, வாழ்க்கையினுடைய வழி தெரிந்தது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வாசிப்போமா? நீதிமொழிகள் 4. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு, ஆமா, எது கண்களை விட்டு பிரியக்கூடாதாமா? எது கண்களை விட்டு பிரியக்கூடாது? கர்த்தருடைய, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வார்த்தையும் வசனங்களும். என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அல்லேலூயா. வசனமும் வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே வேதத்துல இருக்கு. நமக்கு ஆண்டுடைய வார்த்தையும் வசனமும் எதுல இருக்கு? வேதத்துல இருக்கு. இதன்படி ஒரு மனிதன் இதை பார்த்துட்டான், பைபிளை பார்த்து ஒரு மனுஷன் வளர்றான்னா, அதான் சொல்ற, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. டெய்லியும் பைபிள் வாசிக்கணும். வாசிச்ச ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் கை கொள்ளணும். அல்லேலூயா. உங்களை விட்டு பிரியக்கூடாது. உன் கண்களை விட்டு என்ன பண்ணக்கூடாதாமா? ஆமா. ஏன் கண்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? உன் இருதயத்தை விட்டு எடுத்து போடாதுன்னு சொல்ல, கண்களை விட்டு சொல்றாரு. ஏன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக? சொல்லுங்க. ஏன் கண்ணை விட்டு போகக்கூடாதுங்கிறார்? இப்ப நான் வசனம் வாசிக்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். என் கண்ணை விட்டு அது போகவே கூடாது. நான் எங்க பார்த்தாலும் அந்த வசனம் எனக்கு தெரியணும். எப்படி? ஏன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்றாரு? கரெக்ட். சரீரத்துடைய விளக்கு எது? வேதம் தானே சொல்லுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். நம்ம தப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா அது என்ன ஆயிடும்? தப்பா தான் தெரியும். சரியா பார்த்தோம்னா, ஆமா, சொல்லுவாங்களா, உன் பார்வை சரியில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய பார்வை சரியில்லை, நீ பார்க்குற பார்வை சரியில்லை. சரிங்களா? அப்போ கண் என்பது நம்முடைய சரீரத்தினுடைய விளக்கு. அதுக்கு முன்னாடி ஆண்டுடைய வார்த்தை இருக்கும் பொழுது, நீங்க யாரை பார்த்தாலும், எங்க போனாலும், எதை செஞ்சாலும், வார்த்தைகள் முன்னாடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாது. நீங்க கண் திறக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உலகத்தை பார்த்துட்டு போறவங்க கண் திறக்கப்பட்டவர்கள் இல்ல, தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறவங்க தான் கண் திறக்கப்பட்டவர்கள். யாருக்கு கண் திறக்கப்படும்? ஆகாருக்கு அது வரைக்கும் கண்ணு திறக்கப்படலை. தான் பிறந்ததிலிருந்து அந்த வனாந்திர வர வரைக்கும் அவருடைய கண் திறக்கப்படலை. கண் திறக்கப்படலைன்னா யாரையும் பார்க்கலையா? பார்த்தா. அவருடைய கண்கள்னால எல்லாமே செஞ்சா. எப்ப அவருடைய கண் திறக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தை அவள் கேட்கிறா, செவியை சாய்க்கிறா. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவளுடைய செவிகள் சாய்க்கப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய கண் என்ன ஆயிடுச்சு? திறக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்காம நீங்க உலகத்துக்குள்ள போனீங்கன்னா கண் குருடாக்கப்பட்டவர்கள். நாம நிறைய சாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய வேலைக்கு போகலாம், நிறைய பட்டம் பதவிகளை வகிக்கலாம். இயேசுவுடைய வார்த்தையை நம்ம தியானிக்காம போய் அதை நம்ம என்ன செஞ்சாலும் கண் குருடாக்கப்பட்டவர்கள் தான். எத்தனை பேர் இது உண்மைங்கிறீங்க? அல்லேலூயா. உண்மைதானே? ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்காம, அதுக்கு செவி கொடுக்காம, இந்த உலகத்துல நாம் எத்தனை சம்பாதிச்சாலும் ஈடாகுமா? பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். ஒண்ணும் இல்ல, நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் அழகா தெரியுது. ஏவாளுடைய கண்ணுக்கு பழம் எப்படி தெரிஞ்சது? காரணம் என்ன? சரி, சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, ஏவாளும் அந்த தோட்டத்துலதான் வாழ்றாங்க. ஆதாமுக்கு அந்த பழம் புசிப்புக்கு அழகா தெரியல. ஆனா ஏவாளுக்கு அந்த பழம் புசிப்புக்கு அழகா தெரிஞ்சுதா? எதனால?
இல்ல, அவளுக்கு கொஞ்ச நாளாவே அந்த பழத்து மேல ஒரு ஆசை. ரொம்ப நாளாவே அது ஆசை. அந்த ஆசையை தூண்டுறதுக்கு தான் வந்தான். நீங்க ஆசை வச்சுட்டாலே ஒரு பொருள் மேல பிசாசு வந்துருவான் பின்னாடியே. ஏய் வாங்கிரு வாங்கிரு வாங்கிரு. அது கண்டிப்பா உனக்கு வேணும் வேணும். இப்போ வாலிபர்களை பெண்கள் பின்னாடி சுத்த வைக்கிறது என்னது? சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்க. இப்ப என்ன இருக்குதுல? பாக்குறக்கு அழகா இருக்கிறா, அசிங்கமா இருக்க பொண்ணு பின்னாடி பையன் சுத்துவானா? ஃப்ரெண்டுமா கேட்டா அவ்வளவுதான் சொல்லுவான். அழகா இருக்க பொண்ணை பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவான். ஏன்னா என்ன பண்ணிடலாம், செட்டில் ஆயிடலாம்னு யோசிப்பான். கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அழகா தெரியுதுன்னா என்ன காரணம்? பின்னாடி பிசாசு வந்துருவான். அழகா இருக்கான்ல, அழகா இருக்கல்ல, அப்படியே பின்னாடி ஏத்தி விட்டு ஏவாளை போல பறிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் செத்து போயிடுவான். சாப்பிட்டு என்ன ஆயிடுவான்? முடிஞ்சது வேலை. உடலியோ சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அது போலதான் ஆதாமுக்கு அந்த பழம் அழகா தெரியல, புசிப்புக்கு ஏற்றதாய் தோன்றவில்லை. ஆதாமு கிட்ட பாம்பு வரல, ஆனா ஏவாள் கிட்ட பாம்பு வந்துச்சு. பார்வைக்கு அழகா தெரிஞ்சது, புசிப்புக்கு ஏற்றதா இருந்துச்சு. ஏன் பார்க்கலாம், யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு. நான் பேசிட்டு இருக்க இந்த சத்தியத்துக்கும் அதுக்கும் ரிலேட் பண்ணி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஆதாம் கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு. ஆண்டவர் டைரக்டா யார்கிட்ட பேசினாரு? ஆதாம் கிட்ட தெளிவா நேருக்கு நேர் ஆண்டவருடைய வார்த்தை ஆதாமுக்கு வருகிறது. பேசுறாரு முகமுகம், ஆதாமே நீ இதை சாப்பிடாதன்னு. அவன் கண்ணுல ஆண்டவருடைய வார்த்தை அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த பழத்தை பார்க்கும் போதுல அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? ஆண்டவருடைய வார்த்தை தெரியுது. அவன் காதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை தொனிக்கிறது. அவன் இருதயத்துல அந்த வார்த்தை பதிஞ்சிருச்சு. நல்லது சொல்லுவோமா? 3 காரியம் நடக்குது. ஒன்னாவது, அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இன்னொன்னு, காதுல அந்த வார்த்தை தொனிச்சுக்கிட்டே இருக்குது. இருதயத்துல அந்த வார்த்தையை அவன் ஏற்று உள்ள வச்சிருக்கிறான். அப்போ அந்த பழம் என்ன அழகா இருந்தாலும் அவனுக்கு அது தெரியவே இல்லை. அது எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அதை சாப்பிடணும்னு அவன் நினைக்கவே இல்லை. எவ்வளவு அழகா இருந்தாலும் அதை அவன் பார்க்கணும்னு ஆசைப்படலை. நல்ல சொல்லுவோமா? ஆனா ஏவாள் கிட்ட ஆண்டவர் பேசினாரா? பேசினாரா? அப்படிங்கிற வேதத்துல இருக்கா? கர்த்தர் ஏவாளிடம், ஏவாளே ஏவாளே இந்த பழத்தை சாப்பிடாது என்று சொன்னாரா? ஏவாள்கிட்ட சொல்லல. ஏவாள்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை காதலியும் இல்லை, கண்ணிலையும் இல்லை, இதயத்திலும் இல்லை. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை இல்லையோ, எந்த ஒரு மனிதனுடைய காதுகளில் தேவனுடைய வார்த்தை துணிக்கவில்லையோ, எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவ வார்த்தை இல்லையோ, அவனுக்கு பார்க்கறது எல்லாமே அழகா தான் தெரியும். அல்லேலூயா. கழுதையை பார்த்தாலும் அழகா இருக்கும் அவனுக்கு. அல்லேலூயா. அவர்களுக்கு கழுதையை பார்த்தாலும் அழகா இருக்கும். ஒரு சொல்லுங்களேன். அதாவது தோற்றம் அழகா இருக்கும், ஏன்னா இருதயத்துல வார்த்தை இல்ல. அதனால பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, புசிப்புக்கு ஏற்றதாய் தோன்றுகிறது. உடனே அதை பறித்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அது செயல்படுத்தவும் செய்கிறாள். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஒரு சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் செவிகளில் துணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது, எந்த ஒரு மனிதனுக்கும் ஆசைகளோ இச்சைகளோ வேற ஏதாவது தவறான சிந்தனைகளோ எண்ணங்களோ வராது. அதனாலதான் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்கன்னா நல்லவங்க. ஏன்? ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்கன்னு உலக ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு, சரிங்களா, அதன்படி செய்யறவங்க தான் என்னுடைய தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரிகளுங்கிற. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்பது எதுல தெரிகிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறதுல தான் இருக்கிறது. சொல்லுங்களேன். ஒரு விஷயம் உங்களுக்கு ஆண்டவரை மீறி போகுது, விஷயம் ஆண்டவருக்கு மேல நம்ம போகிறோம், சில விஷயங்கள் சில டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நம்மளே தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கணும், நம்ம காதுகளில் தொனிக்கணும், இருதயத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். எப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஆகாருக்கு வந்ததோ அப்பொழுது அவர் கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு சொல்லுவோமா? எப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக காதுகளில் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதோ அப்பொழுது உங்கள் கண்கள் என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? என்னாகமும் 24:16.
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறது ஆவது. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு இந்த வசனம் புரியுது? எப்பவுமே படிச்சுட்டு போயிருவீங்களா? இதுல ஒரு 3 இம்பார்ட்டன்டான சென்டென்சஸ் இருக்கு, 3 செய்தி இருக்கு. ஃபர்ஸ்ட், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தேவன் அருளுகிற வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதன். உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து. வரலே சொல்லுவோமா? நமக்கு இருக்கிற அறிவு யாருடைய அறிவு? உங்களுக்கு இருக்கிற அறிவு யாருடையது? உன்னதமான தேவனுடைய அறிவா, இல்ல நீங்க படிச்ச அறிவா, இல்ல உங்களுடைய பட்டறிவா? எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜா, இல்ல லேர்ன்டு நாலேஜா, இல்ல யாராவது சொல்லி கொடுத்துதான் நீங்க பேசுவீங்களா? 3 விதமான அறிவு இருக்கு. ஒன்னு படிப்பறிவு, படிச்சிருக்கோம் அதனால அறிவு இருக்கும். 2வது பட்டறிவு, படிச்சிருக்க மாட்டோம் ஆனா என்ன இருக்கும்? அனுபவம் இருக்கும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அந்த வயசுக்கேற்ற அனுபவம் இருக்கும். அதுதான் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். அது பட்டறிவு. 3வது அறிவு என்னது? மேல இருக்க 2மே இருக்காது. இன்னொருத்த என்ன சொல்றானோ அதை செய்வோம், என்ன சொன்னாலும் அதை செய்வோம். சொல்லுவாங்கல்ல, அவன் சொல்றது அப்படியே அவன் கேட்கறான்ப்பா. அது பட்டறிவும் இருக்காது, படிப்பறிவும் இருக்காது. 3வது ஒரு மனுஷன் சொல்ற அறிவை வச்சு. இன்னும் சில அறிவாளிகள் உண்டு, 3ஐயும் கலந்து செய்வாங்க. பட்டறிவு இருக்கும், படிப்பறிவு இருக்கும், மத்தவன் சொல்றதையும் கேட்பான். 3ஐயும் கலந்து ஒரு குழப்பி அடிச்சு எதிர்காலமே என்னன்னு தெரியாம ஸ்டில் நம்ம கேள்விக்குறியோட உட்காருவாங்க. அது காரணம் என்னன்னா, பட்டறிவும் இருக்காது, படிப்பறிவும் எல்லாத்தையுமே போட்டு உழப்பிட்டு இருக்கிறது. ரசத்தையும் ஊத்திக்குவாங்க, குழம்பையும் ஊத்திக்குவாங்க, தயிரையும் ஊத்திக்குவாங்க. 3ஐயும் போட்டு குழப்பி அடிச்சு எப்படி இருக்கும்? அதுதான் அநேகருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது காரணம் அதுதான். பட்டறிவும் உள்ள போயிருச்சு, படிப்பறிவும் உள்ள போயிருச்சு. அவன் சொல்லும் போது ரொம்ப, அது இன்னொருத்தங்க சொல்லும் போது அது நல்லா இருக்கு, அது செய்வோமா அப்படின்னு அங்க அதையும் தோணுது. ஆனா இங்க சொல்லப்படுகிற இந்த 3 அறிவும் இல்ல. உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து. இங்க சொல்லப்படுகிறது இந்த 3மே கிடையாது. உன்னதமானவருடைய அறிவு, தெய்வீக அறிவு. வரலையோ சொல்லுவோமா? தெய்வீக அறிவு, கர்த்தர் கொடுக்கிற அறிவு இது. இது படிச்சா வராது, எக்ஸ்பீரியன்ஸ்ல வராது, இன்னொருத்தங்க சொல்லி கொடுக்கறதுல வராது, 3ஐயும் சேர்ந்து குழப்பி பண்ணும்போது வராது. இது கர்த்தர் தான் கொடுக்கணும் இந்த அறிவை. வரலையோ சொல்லுவோமா? உன்னதமானவர் அளிக்கும் அறிவு. இந்த அறிவு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உன்னதமானவருடைய அறிவு வேணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? கர்த்தரை தேடணும். கரெக்ட். உன்னதமானவருடைய அறிவு உங்களுக்கு வேணும், அவருடைய ஞானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கர்த்தரிடத்துல காத்திருந்தாதான் கிடைக்கும். அல்லேலூயா. சும்மா அந்த அறிவு வராது. இன்னொன்னு சொல்லட்டுமா? உன்னதமானவருடைய அறிவுக்கு நீங்க மௌனமா இருந்தாலே போதும். கையும் காலையும் எல்லாத்தையும் கட்டி வாய்க்கு ஒரு பிளாஸ்டரி போட்டுட்டு சைலண்டா உட்காந்தீங்கன்னா உன்னதமானவருடைய அறிவு வேலை செய்யும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த மூளை, இந்த வாய், இந்த கை, இந்த காலெல்லாம் இருக்கிறனாலதான் நாம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கடவுள் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அமைதியா நம்ம இருந்தோம்னால என்ன ஆயிடும்? தேவ அறிவு வேலை செய்யும். காத்துருங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் தியானம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, மௌனமா இருங்க. அதெல்லாம் எதுக்கு? இப்போ உபவாசம் போட்டுட்டு பிரயாசம் பண்ணுமா? காத்திருந்துட்டு பிரயாசப்படுவீங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஆக்சுவலா உபவாசம், காத்திருப்பு, தியானம், ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றது, இதெல்லாம் எதுக்கு? ஆண்டவரே நான் என்னால எதுவும் முடியல, இனி நீங்க பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தான். ரைட்? இல்ல என்னால எல்லாம் முடியும், நான் ஒரு உபவாசத்தை போட்டுட்டு அப்புறம் பண்றேன் அப்படிங்கிறீங்களா? என்னால முடியும், ஒரு மணி நேரம் காத்திருந்துட்டு அப்புறம் பண்றேங்கிறீங்களா? அதுக்கு நீங்க காத்திருக்கணும் அவசியம் இல்லை, உபவாசம் பண்ண அவசியம் இல்லை. தேவனுடைய கிரியைகள், அவருடைய அறிவு வேலை செய்யணும்னா உங்க அறிவை ஜீரோ படுத்தணும். உங்க அறிவு ஜீரோ ஆகணும்னா நீங்க அமைதியா அவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? போய் ஆமா, நான் படிச்சிருக்கீங்கல்ல, என்ன இருக்கும்? சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, படிச்ச திமிரு. ஆமா, அந்த அறிவு தான் நம்மளை ரொம்ப போட்டு வாட்டும்.
இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ், மூன்றாவது மற்றவங்க சொல்லி கேட்கறது. அல்லேலூயா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காருங்க, காத்துருங்க, உபவாசம் பண்ணுங்க. அவருடைய உன்னதமானவருடைய அறிவு உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்லையோ? சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது என்ன சொல்றாரு? சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. சர்வ வல்லவரின் தரிசனம், சர்வ வல்லவருடைய தரிசனம்னா தேவ தரிசனம். உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருடைய தரிசனம் என்ன உங்களை குறிச்சு? இது யார் தருவா? இது எங்கிருந்து வரும்? எல்லாமே அவரிடத்துல இருந்தா வருது. உங்களுக்கு எப்படி வரும்? How will you receive? நீங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணுவீங்க? காத்து இருக்கும் போதா? சரி, வேற? சர்வ வல்லவருடைய தரிசனத்தை நீங்க எப்போ அறிந்து கொள்ள முடியும்? இந்த மூணு சைமல்டேனியஸா ரியாக்ட் பண்ணாதான் கண் திறக்கப்படும். மூன்றாவது என்னது? சர்வ வல்லவருடைய தரிசனம். சர்வ வல்லவருடைய தரிசனம் எப்படி தெரியும்? ஆண்டவருடைய தரிசனத்தை எப்படிங்க பெற்றுக்கொள்வீங்க? என்னுடைய அழைப்பு இதுதான், என்னுடைய நோக்கம் இதுதான், நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணமே இதுதான்னு அது தெரியாம தான் எல்லாம் ஓடிட்டே இருக்கிறமே நாள் முழுவதா. அவ்வளவுதானா? பார்க்கலாம் யார் கரெக்டா. நானும் பாயிண்ட் வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, வேற? சி, ஆண்டவர்கிட்ட ஒரு வெளிப்பாடை நமக்கு பெற்று தரணும், அவருடைய தரிசனம் நமக்கு வேணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யாரு? பரிசுத்த ஆவியானவர்னால மட்டும்தான் முடியும் தரிசனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. வேற யாருனாலையும் அவருடைய ரகசியங்கள் இங்க வராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா மட்டும்தான் அவனுக்குள்ள அந்த அழைப்பும் அந்த தரிசனமும் அவனுக்கு தெரியும். எதுவுமே இல்லாம நீங்க நாள் கணக்குல ஜெபம் பண்ணாலும் அது தெரிய வராது உங்களுக்குள்ள. ஏன்னா உன்னதமானவருடைய தரிசனங்க அது எப்படி டைரக்டா மனுஷனுக்குள்ள வந்துருமா? நானே பாவியான மனுஷன், எனக்குள்ள அது எப்படி இன்டர்லிங்க் ஆகும்? எனக்கு ஒரு மீடியேட்டர் வேணும்ல, அவர் மூலியமா தான் தரிசனம் எனக்கு தெரிய வரும். நான் போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தை அனுப்புறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும். ஆமா, அந்த சத்தியத்தை எனக்கு தெரிய வைக்கிறதே யாருதான்? அப்ப என் தரிசனத்தை எனக்கு தெரிய வைக்கிறதே யாருதான்? ஆமா, அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அவர் தான் வந்து என்கிட்ட சொல்லுவாரு. பிலிப்பை யார் எடுத்துட்டு போனா? ரதத்தோட ஓடி வந்தாரு, திடீர்னு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு பிலிப்பு காணாம போயிட்டாரு. யார் எடுத்துட்டு போனான்னு வேதம் சொல்லுது? ஆவியானவர் எடுத்துட்டு போயிட்டார். தரிசனத்துல அழைச்சிட்டு போறாரு அழகா. இயேசுவானவரை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நேரம் நடத்தினார்னு இருக்கு. இல்ல, ஆவியானவருடைய செயல். தரிசனத்தை நீங்க சர்வ வல்லவருடைய தரிசனத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வியாழக்கிழமை அபிஷேக கூட்டத்துக்கு வந்தீங்க? சரி, வெள்ளிக்கிழமை வந்தவங்க கை தூக்குங்க. 1 ஜென்ஸ்ல 1. ரெக்கார்டு போட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு பார்த்துட்டியா? என்ன கேள்வி கேட்டேன்னு தெரியலையா? 2. வேற? வெள்ளிக்கிழமை உபவாச ஸ்தோத்திரம். 1 2 3 4 5. வராதவங்களை கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. இல்ல வரல, அப்புறம் கை தூக்கறதுக்கு வைக்கப்பட்ட. நான் ஏன் வரலன்னு கேட்கல. வரலைன்னா அபிஷேகத்தை நீங்க எப்படி ரினிவல் பண்ணுவீங்க? வீட்டில் உட்காந்து கத்தி ஆராதிச்சுட்டு இருக்க முடியுமா? அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஜெபம் பண்றேன். இந்த பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றேன், நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணுங்க, தப்பெல்லாம் கிடையாது, யாரும் உங்களை தப்பு சொல்றது கிடையாது. ஆனா நீங்க கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆவியானவர் பலமா கிரியை. 120 பேரும் தனித்தனியா வீட்டில் உட்காந்து ஜெபிக்கலாம்ல? 120 பேரும் தனித்தனியா வீட்டில் உட்காந்து ஜெபிக்கலாம்ல? எதுக்கு அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் மேலறை வீட்டில் தனித்து வந்து கூடியிருந்தார்கள்? எதுக்கு அதெல்லாம் வேணுமா? நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றேன், இல்லை எனக்கு தேவைப்படும் போது நான் ஜெபம் பண்றேன். நீங்க சும்மா வெள்ளிக்கிழமை ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டு காலையில அபிஷேக ஆராதனை கூட்டம் வந்துருங்க அப்படின்னா நாங்க வருவோமா? அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு மேலறை வீட்டுல 120 பேர் ஒண்ணு கூடி ஜெபம் பண்ணாங்க. அப்ப யார் இறங்குனா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கணும்னா என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளா இறங்குகிறார்.
அப்படிதானே? எங்கேயாவது தனியா ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆவியானவர் வல்லமையா இறங்கினார், அந்நிய பாஷையில பேசினாங்கன்னு இருக்கா வேதத்துல? நம்ம தனியா எக்ஸ்பீரியன்ஷியல் பண்ணிக்கலாம். நம்ம செய்யற தவறே அதுதான். சர்ச்சுக்கு வராம இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம செய்யற தவறு. நம்ம செய்யற இருக்குதுலயே பெரிய ஒரு முட்டாள்தனம் அதுதான். அதை நம்ம எதவோ நினைச்சிடறோம். அவன் அந்த தம்பிக்கு நேரம் இல்லாம வச்சிடறான், நமக்கு எத்தனை வேலைகள் இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா? பாஸ்டுக்கு நேரம் இல்லை, அவரு சும்மா டைம் பாஸுக்கு வச்சிடறாரு. சி, நான் டைம் பாஸுக்கு உங்களை கூப்பிட்டு ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, அவர் சும்மா இருக்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு, அவர் டைம் பாஸ்க்கு நம்மளை ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, உங்களை நான் தேட்டருக்கு கூப்பிடல, அப்படியே டைம் பாஸ் கூப்பிட்டாலும் எங்க கூப்பிடுறேன்? ஆமா, நாய் மடிக்கிறதுக்கு கூப்பிடல, ஆராதிக்கிறதுக்கு கூப்பிடுறேன். இதுக்கு மேல இம்பார்ட்டன்டான ஒர்க் எனக்கு இருக்குன்னா கை தூக்குங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு மேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வேற ஒன்று இருக்குது, கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்களா? கேள்வி கேட்பேன்ல, பரவாயில்ல தூக்குங்க, வராதவங்க தூக்கலாமே. இதுக்கு மேல எனக்கு வேற, என் குடும்பம் எனக்கு முக்கியங்க. அரை ஃபுல்லா குடும்பத்துல தான் இருக்கிறீங்க, மாசத்துக்கு 2 நாள் தான் வைக்கிறோம். அபிஷேகங்கிறது ரொம்ப முக்கியம். சர்வ வல்லவருடைய தரிசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்க ஆவி என்னைக்கும் அனலுள்ளதா இருக்கணும். அதுக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்துல கூடி கூடி ஜெபிக்கணும். நல்லதையோ சொல்லுங்க, மொத்தமா சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு குடும்பத்துல அந்த பிரச்சனை, குடும்பத்துல இந்த பிரச்சனை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதாக மாட்டேங்குது, இதாக மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல, என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இது அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ள சரியா கிரியேட்டர், அவருக்கு உங்களுக்குள்ள கிரியை செய்யல. அந்த கிரியை தான் என்ன பண்ணும்? உங்களுக்கு சரியான வழியை காட்டும். சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறவர் யாரு? ஏன் இப்போ உங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஏன்னு கேட்டா உடனே சொல்லுவீங்களா? ஒரு தடை ஏன்னு கேட்டா சொல்லுவீங்களா? ஒரு உபத்திரவம் ஏன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நீங்க சொல்ல முடியும். ஏன்னா பவுல் சொல்றாரு, எனக்கு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்துக்கு ரீசன் சொல்றாரு. அந்த பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ணல, நான் கவலைப்படல, அதை குறித்து நான் பெருமைப்படுறேங்கிறார். என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன். அப்ப அந்த நோக்கத்தை அவனோட பலவீனத்துக்கு உண்டான ரீசன் அவனுக்கு தெரியுது. உன்னதமானவருடைய பலன் எனக்குள் வருவதற்காகவே இந்த பலவீனம் எனக்கு வந்திருக்கிறது. எப்படி? உன்னதமானவருடைய பலன் எனக்குள் வருவதற்காக எனக்கு இந்த பலவீனம் வந்திருக்குங்கிறான். அதனால என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் வெட்கப்படல, பெருமை பாராட்டுகிறேங்கிறார். சொல்லுவோமா? அப்ப எல்லாத்துக்கும் ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆவியானவர். அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த நுகம் நல்லதுங்கிறார். இந்த நுகமானது என்னுடைய தலையை நான் உயர்த்தாதபடிக்கு தினமும் என்னை குட்டுகிற சத்ருவா எனக்கு இருக்கிறதுங்கிறார். அவருக்கு ஒரு பெரிய நுகம் பாடு இருக்கு. அந்த பாடை குறித்து அவர் சரிங்கிறாரு, அந்த பாடு எனக்கு வேணுங்கிறார். ஏன்? ஏன்னா இது தினம்தோறும் என் தலையை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டுகிற என்னுடைய, ஆமா, நான் தலையை உயர்த்தாதபடி அது டெய்லி என்னை குட்டிக்கிட்டே இருக்குது. நீங்க சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு என்ன ரீசன்? உங்க பிரச்சனைக்கு என்ன ரீசன் சொல்ல முடியுமா? பவுல் மாதிரி உட்கார்ந்து அழுகுதான் முடியும். அழுது ஒப்பாரி வச்சு குடும்பத்தை எல்லாத்தையும் போட்டு ஒரு திட்டி ஒரு ஆளை கழிச்சு பாஸ்டர் கிட்ட சொல்லி அப்புறம் அக்கம் பக்கத்துல சொல்லி எவ்வளவு மானத்தை ஃபுல்லா ஸ்பாயில் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுல வந்து உட்காந்துட்டு அழுவோம். லேலூயா, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அது ஏன், எதுக்கு, இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள சரியா கிரியேஷனும். ஏன் என் பையன் இப்படி இருக்கான், ஏன் என் பொண்ணு இப்படி இருக்கு, ஏன் இந்த தடை, ஏன் என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, ஏன் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், இதற்கு காரணம் நான் தேடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம் சரியா இருந்துச்சுன்னா இதனுடைய காரியங்களை உங்களால உணர்ந்து கொள்ள முடியும், அதை ரெக்டிஃபை பண்ணி மாத்த முடியும். அதுக்குத்தான் ஆவியானவர். பதில் தெரியாத அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறவர் அவர். அவர்தான் நமக்கு பதில் சொல்லுவார், தேற்றுவார். அவர்தான் நமக்கு எல்லாமே ஆதாரமே. அவரு ஆராதனைக்கு நம்ம வரலன்னா அது எப்படி தெரியும்? அல்லேலூயா. அந்த அளவுக்கு காசு முக்கியமா போச்சு, வேலைகள் முக்கியம். சொல்லுங்களேன். இல்ல அதுக்கு தகுந்த டைமிங் சொல்லுங்க, நான் வைக்கிறேன். முடிச்சுட்டு 1 மணி நேரம் அபிஷேக கூட்டம் எத்தனை பேர் உட்காருவீங்க? சரி, இன்னைக்கு சண்டே வேலை இல்லை, எத்தனை பேர் உட்காருறீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கு இப்பவே வைக்கிறேன். என்ன முடிஞ்சது, இப்ப என்ன பெருசா போச்சு? 10 மணிக்கு மேல 1 மணி நேரம் நான் உட்காரங்கிறவங்க கை தூக்குங்க. இவ்வளவு உட்கார மாட்டீங்களாமா? வேலை இருந்து ஒதுக்கிட்டு வர மாட்டீங்க, ஈவினிங்கும் வர மாட்டீங்க. சரி, உங்க வீட்டுல அபிஷேக கூட்டம் வச்சுக்கலாம்.
எல்லாரும் வரோம். யார் வீட்டுக்கு வரது சொல்லுங்க. என்ன மனசுல ஆக்சுவலா ஓடிட்டு இருக்கு எனக்கு புரியல. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னத்தை சாதிக்கலாம்னு உட்காந்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னத்தை பண்ணலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? மறுபடியும் அந்த பாடம் வாங்கி தலையில போட்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு அகைன் அதே வாழ்க்கையில மறுபடியும் திங்கக்கிழமையில இருந்து போலாம். ஹல்லேலூயா. ரெக்டிஃபை பண்ணணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்குண்டான சொல்யூஷனை தேடணும், அதை கரெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதை செய்யறது கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறது வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு. உங்க கண் இன்னைக்கு திறக்கணும்னா இந்த 3 கண்டிஷன் பாருங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை என்ன பண்ணணும்? வேத வசனத்தை கேட்கணும், செய்தியை கேளுங்க, அந்த காதை கொடுத்து நல்லா கேளுங்க. கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை என்ன பண்ணணும்? ஆமா, நம்மளுடைய அறிவை நம்ம அறிந்துக்கணும் அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். Do you know what God is going to tell you? கடவுள் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையில கடவுள் எனக்கு வாழ்க்கையில் இதை சொல்ல வராரு, அந்த அறிவு எனக்கு புரியுது. உன்னதமானவருடைய அறிவை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்றும் இல்லை, ஒருத்தங்களை பார்த்து சொல்றடைய அறிவு கெட்டவனேன்னு. அவன் அறிவு கெட்டவன், அவங்ககிட்ட அறிவு இல்லைங்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவன் செய்யறத பார்த்து. அப்ப உன்னதமானவருடைய அறிவை நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவர் செய்யறத பார்த்து. அவருடைய கிரியைகளை வேதத்துல பாருங்க, அவருடைய அறிவை அறிந்து கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய அறிவு உங்களுக்குள்ள தன்னால. ஆண்டவருடைய அறிவு எப்படி வரும்? ஆண்டவரை அறிகிற அறிவு எப்படி வரும்? வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்குள்ள அந்த அறிவு வரும். அப்பதான் தெரியும் ஆண்டவர் யாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் தான் கடவுளா இல்ல வேற யாராவது இருக்காங்களா, நான் பரலோகம் போவேனா, நான் பரலோகம் போக மாட்டேனா, யார் யாரெல்லாம் போவா, எதுக்கு போவா, நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, மற்றவங்க கிட்ட நான் எப்படி பழகணும், நான் எப்படி ஆக்சுவலா இருக்கணும், என்னுடைய பரிசுத்தம் பண்ணி. வேதத்தை நம்ம வாசிக்கலைன்னா உன்னதமானவருடைய அறிவு நமக்கு வராது. அடுத்து என்ன சொல்லுகிறது? சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பார்க்கிறான். 3 காரியங்கள் என்னென்ன சொல்லுங்க? தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து. உன்னதமானவர் அளித்த அறிவுன்னு எது? வேதம் தான் நமக்கு அவர் கொடுத்த அறிவு. அளித்த அறிவை அறிஞ்சிட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க தாழ விழுந்துருவீங்க. எப்படி? அப்படியே விழுந்துருவீங்க, ஆண்டவர் சமூகத்துல விழுந்துருவீங்க. இந்த 3 நாலேஜ் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்படியே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருவீங்க. அதை கண்டவர் தான் யாரு? விளையாம். இந்த 3ஐயும் பார்க்கிறாரு. ஆண்டருடைய வார்த்தையை கேட்கிறாரு, அவருடைய அறிவை அறிந்து கொள்ளுகிறாரு, அவர் தரிசனத்தை பார்த்துட்டாரு. அப்படியே தாழ விழுந்து கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவதுங்கிறார். அதுக்கப்புறம் தான் கண்ணே திறக்கப்படும். சரிங்களா? கர்த்தருடைய வசனத்தை கேட்கல, பைபிளை படிச்சு ஆண்டவருடைய அறிவை ஏத்திக்கல, ஆவியானவரை ஆவியானவரை நான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை நான் ஜெனரேட் பண்ணி என்னுடைய தரிசனத்தை நான் தெரிஞ்சுக்கல. இப்ப எனக்கு ஒரு பார்வை இருக்கு. இது என்ன பார்வை? எதுவுமே செய்யாம என் கண்ணு திறந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன? கண்கள் இருந்தும் குருடர்கள். இதெல்லாமே என் வாழ்க்கையில கரெக்டா கிரியை செய்து கண் திறக்கப்பட்டு விட்டேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறேன், அதன்படி செயல்படுத்துகிறேன். அவரை பற்றிய அறிவு எனக்குள் வந்து விட்டது, அவருடைய தரிசனத்தை அறிந்து கொண்டேன். இப்ப நான் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும்? திறக்கப்பட்ட பார்வை. இதுதான். அதுக்கப்புறம் நான் தப்பு செய்வேனா? ஏன் நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல, தப்பு செய்யறோம், சர்ச்சுக்கு வர முடியல, நேரத்துல வர முடியும், ஏன் இதெல்லாம் இந்த டிராபேக்ஸ் எல்லாம் நமக்கு வருது? ஏன் என்ன சொன்னாலும் நம்ம கேரக்டர் மாத்திக்க மாட்டேங்கிறோம், நம்முடைய அப்பியரன்ஸை மாத்திக்க மாட்டேங்கிறோம், கீழ்ப்படிதல் வர மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறோம், பிடிவாதம், கோபம், எரிச்சல், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா கண்ணு திறக்கல. கண்ணு திறக்கப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க? கீழ்ப்படிவாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்பாங்க, கேரக்டர் மாத்திக்குவாங்க, அப்பியரன்ஸை மாத்திக்குவாங்க, தேவனுக்கு பிரியமா வாழ்வாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த கண் திறக்கணும்னா யாருனால மட்டும்தான் முடியும்? யாருனால மட்டும்தான் முடியும்? ஆகாருடைய கண்களை திறந்தது யாரு? ஆமா, அல்லேலூயா, கர்த்தர் திறக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்னது? கதறி அழுகிறான். கதறி அழுகிற ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு கதறி அழுது ஜெபியுங்க.
கண் திறப்பதற்குண்டான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்தேறும். ஆண்டவரை தேடாம கண்ணு திறக்காது. ஆண்டவரை தேடினாதான் கண்ணு திறக்கப்படும். எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? சத்தியம் புரியுதா? எழுமி நிற்போமா?